பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ் அம்மா பஅத். இன்றைய தினம் நாங்கள் காப்போத்தர உயர்தரம் அரபு மொழி ஆசிரியர் வழிகாட்டி 13ஆம் ஆண்டு கைட்லிருந்து இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது 27வது பக்கம். மஸ்ஜிதுல் அக்ஸா. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா தொலைதூர பள்ளிவாசல். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலானது ஹுவ சானி மஸ்ஜிதின் புனிய அல் அருள், இந்த மண்ணில் கட்டப்பட்ட நிறுவப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசலாகும். வகத் ஆஷஃபி அக்னாஃபிஹி, அதன் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். கனஃபுன் ஜம் அக்னாஃப் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒன்றினுடைய ஆதரவு தயவுக்கு தான் கூடுதலாக கனஃப்னு சொல்கிறது. ஹுவ யஈஷு ஃபி கனஃபி வாலிதிஹினல், தந்தையின் ஆதரவில் தயவில் அவர் வாழ்கிறார். ஹுவ யஈஷு ஃபி கனஃபி ஜெத்திஹி, பாட்டன் ஆதரவில் வசிக்கிறார். அதான் அதில் அசல் அர்த்தம். அதே அக்னாஃப்ங்கிறதுக்கு ஜவானிப், பகுதின்னு சொல்லியும் கருத்து இருக்கு. எனவே சுற்றுப்புற சூழல்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். மூலமுல் அன்பியா இவல் முர்சலீன், இறை தூதுவர்கள், நபிமார்கள், தீர்க்கதரிசிகளில் பெரும்பான்மையானவர்கள். மூலமுல் அன்பியா, பெரும்பான்மையான நபிமார்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். வாலா ரசீம், அவர்களில் பிரதானமானவர்கள் அல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய நண்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கமா ஆஷ ஃபீஹி, அதிலே வாழ்ந்திருப்பதை போல. ஃபீஹி என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறிக்கிறது. கமா ஆஷ ஃபீஹி இஸ்ஹாக் வ யஅ்கூப் வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ தாவூத வ சுலைமான் இஸ்ஹாக், யக்கூப், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அடங்கலாக பலரும் வாழ்ந்திருக்கிறார்கள் அங்கு. வஸ்ஸய்யிதத்து மரியம் அல் அஸ்ரா, அதாவது இஸ்திரி பெண்ணாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். வதஹலஹு துன்னூனி, துன்னூன் என்பது மீனை உடையவர் என்பது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை வெற்றி கொள்ளும் நிலைமையில் அங்கு நுழைந்திருக்கிறார்கள். வதஹலஹு துன்னூன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபாத்திஹன், அந்த ஊரை வெற்றி கொள்ளும் நிலைமையில் அங்கு நுழைந்தார். வன் பஅஸத் மின்ஹு முஅலமுர் ரிசாலத்தி ஸமாவிய்யா, அதாவது இறை தூதுகளில் பெரும்பான்மையானவை, இறை தூதுகளில் பெரும்பான்மையானவை அங்கிருந்து தான் தோன்றின. இன்பஅஸ் என்றால் தோற்றம் பெறுவது அல்லது வெளியாகுவது. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலானது ஹுவ அவ்வலு கிப்லத்தின், முதலாவது முன்னோக்கு தலம், கிப்லாவாகும். சல்ல நஹ்வஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் திசையாக, அதன் பக்கமாக, நஹ்வஹான் அதன் பக்கமாக தொழுதிருக்கிறார்கள். வஹுவ சாலிசு அஃதலில் மசாஜிதி சவாபன் பாதல் மஸ்ஜிதில் ஹராம் வல் மஸ்ஜிதி நபவி, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கும் மஸ்ஜித் நபி பள்ளிவாசலுக்கும் அடுத்ததாக நன்மைகளால் அதிகம் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல்களில் மூன்றாவது பள்ளிவாசலாக அது இருக்கிறது. ஃபசவாபு அர்ரகஅத்தி ஃபீஹி, அதிலே ஒரு ரக்காத்தினுடைய நன்மையானது பிசவாபி ஹம்சி மிஅத்தி ரக்காத்தின், 500 ரக்காத்துகளுடைய கூலி அளவு கிடைக்கும். ஃபி கைரி ஹாதிஹில் மசாஜிதி சலசா, இந்த மூன்று பள்ளிவாசலும் அல்லாத பிற பள்ளிவாசல்களில், அதாவது 500 ரக்காத்துகள் தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மை அளவு அதிலே ஒரு ரக்காத் தொழுதால் கிடைக்கும் நன்மை. வகது அமர அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமீன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். பிஸியாரத்திஹி, அதை தரிசிக்குமாறு, வஸ்ஸலாத்தி ஃபீஹி அங்கு தொழுமாறு ஏவி இருக்கிறார்கள். கமா ரபத்தல்லாஹு பைனஹு வ பைனல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹு தஆலா அந்த பள்ளிக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி வாசலுக்கும் மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஃபி முஜிஸத்தி அல் இஸ்ரா வல் மிஅராஜ், அல் இஸ்ரா மற்றும் மிஅராஜ் அற்புத நிகழ்வில். இஸ்ராங்கிறது மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு இராவளி பயணமாக அல்லாஹுடைய அழைத்து செல்லப்பட்ட அந்த அற்புதம். மிஅராஜ் என்கிறது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் இருந்து விண்ணுலக யாத்திரையாக அல்லாஹுவை சந்திப்பதற்காக ரசூலுல்லாஹ் போன அந்த பயணம். வஃபீஹி ஸல்லா அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அன்பியா, அங்கு வைத்து நபி அவர்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் தொழுகை நடத்தினார்கள். வரபத்த ஃபி ஹாயித்திஹி, அதனுடைய சுவர் பகுதியில் அல்லாஹுடைய கட்டினார்கள். தாப்பத்தஹு அல் புராக், அவருடைய வாகனமாகிய புராக் வாகனத்தை கட்டினார்கள். ஃபசும்மிய ஹாயித்த அல் புராக், அதனால் அது புராக் சுவர் என்று அழைக்கப்படுகிறது.
பனா சையீதுனா இப்ராஹிம் அல் மஸ்ஜித் அல் அக்ஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை கட்டினார்கள். பத் அன் பனா அல் மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை கட்டியதற்கு பிறகு. வல் ஜதீரு பிதிக்ரி ஹுனா, இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், அன்ன ஹுதூதஹு வ மிசாஹதஹு, அதனுடைய எல்லைகளும் அதனுடைய பரப்பளவுமானது லம் தத்தகையர், மாற்றத்துக்கு உள்ளாகவில்லை, அலா மதல் உசூர், பன்னெடுங்காலமாக. ஃபலம் தஹதுஸ் லஹு ஐயு தௌசிஅ, எந்த ஒரு விஸ்தீரண அதாவது அபிவிருத்தி பணிகளும் அங்கு நிகழவில்லை. அவு ஜியாத், அல்லது அதிகரிப்பு நடவடிக்கைகள் எதுவும் அங்கு நிகழவில்லை. அலா மர்ரி, மன்னிக்கவும், முந்து ஊதிய அல் அரத், பூமியில் அது கட்டப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் எந்த ஒரு பாரிய அளவிலான விஸ்தரிப்புகள் அல்லது அதிகரிப்புகள் அல்லது புனர்நிர்மாணங்கள் எதுவும் நிகழவில்லை. பி அக்ஸில் மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் அக்ஸம் பள்ளிவாசலுக்கு மாற்றமாக. வல் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கும் மாற்றமாக. ஹைசு மர்ரா, ஏனென்றால் அவை இரண்டும் கடந்திருக்கின்றன. பி அதது மின தௌசியாத், பல விஸ்தரிப்பு கட்டங்களை அவை கடந்திருக்கின்றன. அலா மர்ரில் உசூரில் முஹ்தலிஃபா, பல காலங்களாக, அதாவது பல்வேறுபட்ட காலப்பகுதிகளின் பொழுது பல தடவைகள் விஸ்தரிப்பு பணி விஷயங்களை அவைகள் கடந்திருக்கின்றன. யகவுல் மஸ்துல் அக்ஸா அல் முபாரக், இந்த புனிதம் பொருந்திய தொலைதூர பள்ளிவாசல் அமைய பெற்றுள்ளது. ஃபி மதீனத்தில் குதுஸ், அல் குதுஸ் மாநகரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. ஆசிமத்தி ஃபிலஸ்தீன் அல் முகத்தஸா, புனித ஃபலஸ்தீன் நகரினுடைய தலைநகரிலே. வ அஹம்மி முதுனிஹா, அதனுடைய அதிமுக்கிய நகரங்களில் ஒன்றிலே அது அமைய பெற்றிருக்கிறது. வகது ஃபதஹஹா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை வெற்றி கொண்டார்கள். வஹர்ரஹா சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹிமஹுல்லா மின சலீபியின், சிலுவைக்காரர்களிடமிருந்து சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அதனை மீட்டி எடுத்தார்கள். வஹர்ரஹா என்பது அல் குதுஸை குறிக்குது, அந்த ஹா லமீர். ஃபமை யுஹரிருஹா, அந்த அல் குதுஸ் மாநகரத்தை யார் இப்பொழுது விடுவிப்பது? மின் அஸ்ரி அல் யஹூத், யகூதிகளினுடைய சிறைப்பிடிப்பில் இருந்து. இங்கே சில சொற்கள் தந்திருக்காங்க பாருங்க, அருஞ்சொற்கள் என்று சொல்லி. ஃபி அக்னாஃபி, அதன் சுற்றுப்புறங்களில். இன்ப அச மின்ஹு, அங்கிருந்து வெளியாகியது, தோன்றியது. அலா மதல் உசூர், காலமெல்லாம். அலா மர்ரில் உசூர், கால வெள்ளோட்டத்தில். வாலா ரசீம், அவர்களில் பிரதானமானவர். அல் ஜதீரு பிதிக்கு, குறிப்பிடத்தக்க விடயம். முந்து அன் உதி அலல் அருள், பூமியில் அது கட்டப்பட்ட நாள் முதல் அப்படின்னு தந்திருக்காங்க. எனவே இந்த பகுதிகளோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நம்ம முடிவு கொண்டு வருவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வபாரக ஃபீக்கும்.